ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கலை களஞ்சியம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாக்லேட் பொக்கே. பொக்கே அப்படின்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸில் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் பண்ணலாம், சாக்லேட்ஸ்லையும் பண்ணலாம். சாக்லேட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது. நோ ஏஜ் க்ரைட்டீரியா ஃபார் லைக்கிங் திஸ். இது இப்போ நான் பண்ண போகிறது ஹோம்மேட் சாக்லேட்ஸில். நான் ஆல்ரெடி சாக்லேட்ஸ் ரெடி பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோடில் பொக்கே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த சாக்லேட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொக்கே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ், இது லாலிபாப் ஸ்டிக். ஸோ சாக்லேட்டை லாலிபாப் ஸ்டிக்கில் ரெடி பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பலூன் ஸ்டிக்ஸ். பலூன் ஸ்டிக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பொக்கேக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பலூன் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நெட்டட் கிளாத், இது கிரேப் பேப்பர், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2-3 டிசைன்ஸில் எடுத்திருக்கேன். இது நெட்டட் கிளாத்துலேயே இது நெட்டட் பேப்பர் மாதிரி. போ லேஸ், சிசர், செல்லோ டேப். ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாக்லேட்ஸ் எல்லாம் 2 சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த இடத்துல செல்லோ டேப் போட்டிருக்கேன். எதுக்காகனா, தனித்தனியாக வைக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒன் சைடடாக தெரியும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ரேப்பிங் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 சைட்ஸ் இப்படி சாக்லேட் வச்சுட்டேன். ஸோ நமக்கு இந்த அன்ஃபினிஷ்டு ரேப் தெரியாது. இப்போது நம்ம எப்படி இதை அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ரோஸ் ஒன்று எடுத்திருக்கேன். முதல் லேயர் ஃபுல்லாக நான் ரோசஸ் மட்டுமே வைக்க போகிறேன். செகண்ட் லேயரில் தான் எனக்கு இது வரப்போகுது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லேயர் நான் இப்படி நல்லா பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த ரெண்டும் ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நான் இப்போது டைட்டாக இந்த இடத்துல டேப் பண்ண போகிறேன். ஸோ டேப் கொஞ்சம் லாங்கராகவே இருக்கட்டும். ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அட் அ டைம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ண முடியாது. ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் டைட் ஃபிக்ஸிங் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 இடத்துல நான் டேப் பண்ணிக்கிறேன். இதுக்கு செல்லோ டேப் நிறைய தேவைப்படும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்லோ டேப் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பொக்கே நல்லா ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும். ஸோ கீழே வரைக்கும் நான் அங்கங்கே போட்டுட்டு வரேன். வெரைட்டிஸ் நிறையா பண்ணலாம் நம்ம பொக்கே. கீழே பேஸ் ஏதாவது இது எடுத்துகிட்டு பேம்பூ பாஸ்கெட் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரோஸ் இருக்குது. அடுத்தது ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூவை வச்சு அடுத்த பீஸ் செல்லோ டேப். ஸோ இப்படி ஒன்றா ஆட் ஆக செல்லோ டேப் போட்டு அதை டைட் ஃபிக்ஸிங் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதே மாதிரி டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு 1-1.5 inches கேப்பில் நான் போட்டுக்கிட்டே வரேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பொக்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு ரோஸ், சுற்றியும் ரோஸ் ப்ளஸ் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஃப்ளவரையும் சேர்த்து வச்சு ஃபுல்லாக டேப் போட்டிருக்கேன். ஃப்ரம் டாப் டு பாட்டம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி டேப் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ நம்ம வைக்க போகிறது இந்த சாக்லேட்ஸ். ஸோ இந்த சாக்லேட்ஸ் எப்படி வைக்க போகிறோன்னா,
கொஞ்சம் அந்த இதுக்கு மேலே தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இப்படி வைக்கிறப்போ அந்த ரெண்டுக்கு சென்டராக சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். யா, ஸோ திஸ் வே we will fix it. இப்போயும் நான் அதே செல்லோ டேப் தான் போட போகிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு டேப் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. டேப்பை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதோட ஃபிக்ஸிங் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 1/2 inch கீழே தள்ளி ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. ஸோ இதே மாதிரி நான் வரிசையாக சாக்லேட்ஸ் ஃபில்லப் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். சாக்லேட்ஸை வச்சு கீழே நல்லா டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லேயர் வந்து திரும்பவும் ரோசஸ் வைக்க போகிறேன் இன் பிட்வீன் ஆல் த சாக்லேட்ஸ். ஸோ இந்த ரோசஸ் ஃபைனலாக இருக்க போது இந்த ரோசஸ் ஃபில் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து அவுட்டர் லைன் ரோசஸும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டேப் போட்டு நல்லா இந்த இடம் ஃபுல்லாக சீலும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நெட்டட் கிளாத் எடுத்திருக்கேன். நெட்டட் கிளாத் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இது வந்து ரொம்ப வளைவலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த திக்னஸ் காட்டுறதுக்காக டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் பீஸாக இருக்கிறத இப்படி ட்ரையாங்கிள் பீஸாக ஆக்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொக்கே இப்படி வச்சுட்டு இதை இப்படி ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா டைட்டாக பண்ணுறப்போ பண்ணிட்டு இதையும் இங்கே உள்ள பிளேசஸில் இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே எக்ஸஸாக இருக்கிறத இந்த இதை வந்து கொஞ்சம் டேப் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கிளாத் வந்து நான் ரேப் பண்ணி செலோ டேப் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் இந்த டாட்டட் லேஸ். ஸோ இது வந்து நெட்டட் தான் இதுவும், பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபேன்சியாக டாட்டடாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஓவர் லேயர் கொடுத்தோன்னா பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா அப்போ வந்து ஆப்போசிட்டாக வச்சேன், இப்போ வந்து பாயிண்டட் கார்னர் டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ பொக்கேயை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் இப்படி கொண்டு போய் கொஞ்சம் டைட்டாக வச்சு இந்த இடத்துல ஸ்டேப்பிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லையும் ஸ்டேப்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேப்பிளும் பண்ணிட்டு அங்கே ஒரு செல்லோ டேப்பும் போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம கீழே வந்து ஒன் மோர் பேப்பர் ரேப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற செல்லோ டேப் தெரியாது. ஸோ வில் கிவ் அன் செல்லோ டேப் ஹியர். செல்லோ டேப் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம்.
ஸோ தட் ஃபுல் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி. எஸ். ஸோ இப்போது டாப் போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஸ்லைட்டாக ரொம்ப பாயிண்டடாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்கும். இந்த டாப் போர்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை இதையும் கூட லைட்டாக பண்ணிக்கலாம். பட் திஸ் லுக்ஸ் நைஸ் இல்லைங்களா? ஸோ இந்த போர்ஷன் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நான் இன்னொரு டேப் போடுறேன். போட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஸ்டிஃப் ஃபிக்ஸிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. போட்டுட்டு இப்போது இந்த கிரேப் ஷீட் வச்சு கீழே இந்த போர்ஷன் மட்டும் நான் வந்து ஒரு இது ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹேண்டில் மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பொக்கே வந்து ஃபைனல் ஃபினிஷ் பீஸ் பார்க்குறீங்க. மேலே இந்த டாட்டட் நெட்டடும் ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த ரிப்பன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ரிப்பன் வந்து மார்க்கெட்டில் ரெடிமேட் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிப்பனை வச்சு இதில் இப்படி வச்சு நாட் டை பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு 2 நாட் போட்டுட்டு செல்லோ டேப் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஒரு நாட் போட்டுறேன். போட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா ரிப்பனை வந்து ஸ்வர்ல் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வர்லிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ இதை இப்படி பண்ணிவிட்டு சிசர் இருக்குங்களே, அந்த சிசர் எடுத்து ஜஸ்ட் இதை டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா ஸ்வர்ல்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் டைட்டாக இழுக்கணும். இழுத்திங்கன்னா ஸ்வர்ல்ஸ் வந்துடும். ஸோ பியூட்டிஃபுல் சாக்லேட் பொக்கே இஸ் ரெடி. ஒரு அழகான கிஃப்ட் ஐட்டம் ஃபார் எனி அக்கேஷன். ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். Okay friends, we'll meet in another interesting video very soon. Until then, it's bye.